வெள்ளிக்கிழமை நைட்டு 3 மணி வரைக்கும் ஷோ பார்த்தோம். எல்லாருமே பார்த்தோம். நிறைய பேர் பார்த்தாங்க. ஒவ்வொருத்தவங்களா வெளில போறது. அதுக்கப்புறம் வெளில போனதுக்கப்புறம் கமுருதீன் உள்ள போகும்போது சாண்ட்ரா பண்ண ரியாக்ஷனு. ஆக்சுவலா அன்னைக்கு திவ்யா விட்டுருந்தா பார்வதியை போட்டு அடிச்சிருப்பாங்க போல. திவ்யா பேசினெல்லாம் டு த கோர்னு வச்சிங்க. நீங்க ஒன்னும் சொல்ல கம்மியா தான் பாத்தீங்க. என்னன்னா இதெல்லாம் இது மூஞ்ச பார்த்தாலே வாந்தி வருது அப்படின்றதுக்கு மானாங்க. உடனே பார்வதி எடுன்னாங்க. ஆல்ரெடி எடுத்த மாதிரி தான் இருக்கு. உன்னெல்லாம் எச்சு கொடுத்து போக முடியாது. எச்சுக்கு தான் அசிங்கம். வாயை திறந்தா அடிச்சு மூஞ்சி முறையை உடச்சு விட்டுருவோம். ஓடி போடுவாங்க. உன்னை அடிச்சுட்டு நான் ரெட் கார்டு வாங்கிட்டு கூட வெளில போடுவேன். நான் என்ன நீ பண்ணிட்டு இருக்க? நீ அப்படி மானாங்கடையா அப்படி செஞ்சு விட்டாங்கன்னு வச்சுங்க. அது சபரி அண்ட் கானா வினோத் இவங்க 2 பேரோட மூவ் ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. அதுக்கு விக்கல்ஸ் சொல்லிப்பாங்க. ஏங்க இது கேம்ங்க, தாண்டின விஷயம், இது ஹியூமனிட்டி சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினாங்க. எல்லாருமே அன்னைக்கு நைட்டே எல்லாருமே விஜய் சேதுபதியும் சரி, விஜய் டிவியும் சரி, எல்லாருமே டேக் பண்ணி போட ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் அதை போட ஆரம்பிச்சாங்க. எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. விஜய் டிவில இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் போட ஆரம்பிச்சாங்க. வெளிச்சானல இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதை போட ஆரம்பிச்சாங்க. கமருதீன் கூட ஒர்க் பண்ண ஹீரோயின் கூட போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அடுத்த நாள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரோமோலயே அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க.